Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th CBSE Maths Chapter 3 Pair of Linear Equation. அதில் introduction part பார்க்க போகிறோம். Linear equationனா பவரில் 1 தான் வரணும். ax plus by power 1 plus c equal 0. இப்படி வந்தால் இது pair of linear equation in two variable. One variable na ax plus b equal to 0. இந்த மாதிரி ஈக்குவேஷனில் x வந்து நாட் ஈக்குவல் 0 வரணும், ஒய்யும் நாட் ஈக்குவல் 0. அந்த மாதிரி இருந்தால் தான் இது பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அப்புறமா வந்து ஏபிசி வந்து என்னென்னா ஏபிசி இதெல்லாம் என்னென்னா ரியல் நம்பர்ஸ். இதெல்லாம் ரியல் நம்பர்ஸ். இது இன்ட்ரொடக்ஷன் சின்னது. அப்புறமா நம்மளுக்கு 3 கான்செப்ட் 26 பேஜில் கொடுத்துருக்காங்கல்ல, அது என்னன்றத சொல்ல போகிறோம். ஓகேங்களா? நம்ம 2 லைன்ஸ் எடுக்கணும் எப்போவுமே. இதில் 2 லைன்ஸ் எடுக்கும்போது ax1 a1x plus b1y plus c equal to 0, a2x plus b2y plus c2 equal to 0. இப்போ a1 a2 இருக்கா, a1 by a2 equal b1 by b2 equal to c1 by c2. இந்த மாதிரி இருந்தானா இந்த லைன் மேலே, இது ஒரு லைனுன்னா இது மேலேயே தான் இந்த லைன் இருக்கும். இது எல்லாமே ஈக்குவல்னால் ஒரு லைன் மேலேயே இன்னொரு லைன் இருக்கும். இது பேர் என்னன்னா கோ இன்சிடென்ட் லைன். கோ இன்சிடென்ட் லைன்ஸ். இதுக்கு எத்தனை சொல்யூஷன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். அதுதான் இதில் செகண்டாக கொடுத்துருக்காங்க. a1ஓட ஆன்சரும் a2ஓட ஆன்சரும் இப்படி இருந்தால் எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் அது கோஇன்சிடென்ட் லைன். அந்த லைனு கோஇன்சிடென்ட் லைன். இதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் இருக்குது. இதுவே இது புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இந்த நோட்ஸ் வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே நாட் ஈக்குவல் c1 c2 இது இல்லை. இதனுடைய ஆன்சர் நாட் ஈக்குவல் c1 c2 அப்படின்னா பேரலல் லைன்ஸ். பேரலல் லைன்ஸ் இது வந்து கடைசி வரையும் எவ்வளோ தொலைவு போனாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னான்னா ட்ரெயினோட தண்டவாளம். தண்டவாளம் கொஞ்சம் அப்படியே அசைஞ்சால் என்ன ஆகும்? ட்ரெயின் கவுந்துக்கும். இதுதான் பேரலல் லைன்ஸ். இதுதான் பேரலல் லைன்ஸ். கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்லாமல் கரெக்டாக பேரலாக ஒரு லைன் மாதிரி இன்னொரு லைன் ஒட்டாமல் லாஸ்ட் வரையும் போகிறது தான் பேரலல் லைன்ஸ். இதுக்கு நோ சொல்யூஷன். இது என்ன சொல்யூஷன்? பேரலல் லைன்ஸ். இது பேர் நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன். இது தேர்டு 26 பேஜில் இது தேர்டு. இது புரிஞ்சுதுங்களா? அப்புறமா ஒன்றே ஒன்று தான் இருக்குது.
C1 C2 எடுக்க வேண்டாம். A1 by A2 not equal B1 by B2 அப்படின்னு வந்தால் இது இன்டர்செக்ட் இப்படி வரும். ஒரே ஒரு இடம் தான், இங்கேன்னு இல்லை, இந்த லைன் இங்கே கூட வரலாம். ஒரே ஒரு இன்டர்செக்டிங் லைன் தான் இருக்கும். ஒரே ஒரு இன்டர்செக்டிங் லைன்னா எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? ஒன்லி ஒன் சொல்யூஷன் இருக்கும். இது எப்படி எழுதலாம்னா intersecting lines, intersecting lines only exactly one solution, exactly one solution. அவ்வளோதான். இது வந்து கொஸ்டின், அதில் அந்த டேபிளில் கொஸ்டின் ஒன்று தான். இதுக்கடுத்து நம்ம கிராஃப் மெத்தடு தான் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், 3 மெத்தடு தான் இருக்குது. அது அப்புறமா அந்த டைமில் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுக்குறேன். இதோட இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ இது முடிஞ்சுது. அப்புறமா நம்ம சம்ஸ் போட ஆரம்பிக்கலாம். Thank you.